தேவன் வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நாட்கள் இது. கடைசி நாட்களாக இருக்கிறபடினால நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கும் நம்முடைய உடம்புக்கு அப்படியே சுகத்தை கொடுக்கிற நாட்கள் அல்ல. நாம் பிரயாசப்பட வேண்டிய நாட்கள், கஷ்டப்பட வேண்டிய நாட்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்காக உழைக்க வேண்டிய நாட்கள். நீங்கள் தேவனுக்காக உங்களை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, இந்த ஜனங்கள் மத்தியில, இந்த உலகத்துல உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நீங்கள் எதற்கு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கீங்களோ, எதற்கு ஓடிக்கொண்டிருக்கீங்களோ அதை தேவன் தருவார். தேவனுடைய ராஜ்யத்தை நாம் செய்யும்படியாக கர்த்தர் நம்மை இன்னைக்கு ஏவி கொண்டிருக்கிறார். அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் நம்மை தேடிக்கொண்டிருக்கிறார். என் காரியமாய் யார் போவார் என்று தேவனுடைய சத்தம் இன்னைக்கு தொனித்து கொண்டிருக்கிறது. அறுவடை மிகுதியாக இருக்கிற நாட்கள்ல, ஆட்கள் குறைவாக இருக்கிற காலத்துல நான் போகிறேன், என்னை அனுப்பும் சொல்லுகிற ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த ஜனமாக நீங்களும் நானாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப நமக்கு தேவையானதெல்லாம் கர்த்தர் போஷிப்பார். நம்ம எல்லா தேவைகளும் அவர் சந்திப்பார். இருள் சூழும் காலம் இனி வருதே, அருளுள்ள நாட்கள் பயன்படுத்தும். திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? திறவுண்ட வாசல் அடைபடும் முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே,